வணக்கம். வாங்க 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 வாங்க. எங்க அவங்கெல்லாம் வரலையா? வாங்க 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 வாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. கல்கண்டு எடுத்துக்கங்க. கல்கண்டு இந்தாங்க இந்தாங்க. வா தம்பி, சௌரியமா? ஐயா ஐயா. அடடே, நம்ம அக்கவுண்ட் என்ன யாது நீங்க பண்ண நேரா போய்கிட்டே இருக்கிறீங்க? எல்லாரும் டிஃபனுக்கு உட்கார்ந்தாச்சா? என்ன டிஃபன் ட்ரெஸ்ஸா? போங்க போங்க. இது ஒண்ணுதானே இருக்குது. அதான் போங்க ஐயா, போய் உட்காருங்க. மாப்பிள்ளைய பாத்துட்டு போலாம். அவர் உங்களை ரொம்ப நேரமா கேட்டு இருந்தாரு, எல்லாம் வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன். கவனி கவனி கவனி, எல்லாரையும் கவனிப்பா. என்ன யாரு அக்கௌண்ட் எல்லாம் சரியா இருக்குது. டிஃபன் பண்ணியாச்சா? இல்லையே, டிஃபன் நான் பண்ணலையே. அது யாரோ மொத்தத்துல நல்லா இருக்குது. சில்லறையில கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? பூச்சப்படாம சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பூச்சமா சாப்பாட்டு விஷயத்திலியா? அதுவும் இல்லாம இங்க சாப்பிடாம நான் வேற எங்க சாப்பிடுவேன்? ஆமா ஆமா, ஹோட்டலுக்கு போனாலும் காசு வேணும். இத மாதிரி முழுங்கறதுக்கு ஒரு இடம் பாத்துக்க வேண்டியதுதான். என்ன தட்டு காலியா இருக்கு? ஆமா ஆமா, அந்த பையன் ஒரு தரம் தானே வந்தான், அப்புறம் ஆளையே வேணுமே. இது ஒன்வே டிராபிக். டிஃபன் தானே, சோறா இருந்தா சாம்பார் வேணுமா மோர் வேணுமான்னு வருவான். வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. டே பையா, வேற கவனிடா, பந்தல விட்டு வெளியில போறவளும் கவனி. கமலா, ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சா? ஆரஞ்சு ஆரஞ்சு 30. என்ன கணக்கு பண்றீங்களா? ஆமா ஆமா, கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன இப்படி கேக்குறியே? இவ்வளவு நாளா ட்ரை பண்ணி இப்பதானே பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கேன். இனிமே தானே நடக்கணும். நான் உங்க கல்யாணத்தை கேட்கல, உங்க தங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். என் தங்க கல்யாணம் முடிஞ்சுதான் நல்லா முழுங்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன என்ன? இத வந்துட்டு மாமா மாமா வரேன். ஆமா, நாளைக்கு வீட்டுக்கு வர்றீங்களா? இங்க கேட்காதம்மா, எங்க மாமா பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். அங்க வந்து நீங்க பாரு மூஞ்சி. தத்தி தத்தி தவழும் கிளியோ, சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ. தத்தி தத்தி தவழும் கிளியோ, சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ. முத்து கட்டிய பொற்சரமோ, நீ மோகன வண்ண சித்திரமோ. முத்து கட்டிய பொற்சரமோ, நீ மோகன வண்ண சித்திரமோ. கற்பனை ஒன்றாய் சேர்ந்துருவான பெண்படிவோ. சிற்பமும் கவிஞர் கற்பனை ஒன்றாய் சேர்ந்துருவான பெண்படிவோ. தத்தி தத்தி தவழும் கிளியோ, சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ. குனித்த புருவம் கோவை செவ்வாய் கொல்லும் இருவிழி மென்மலரே.
தித்தத்தி தவழும் கிளியோ சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ முத்து கட்டிய போச்சரமோ நீ மோகன வண்ண சித்திரமோ சரியா போச்சு. 100 சரியா போச்சு. 100 20 அட்ட சமயத்தில் கடன் கொடுக்கிறது சரி. 10 ரூபாய் தர திருப்பு. 3 ஆஸ் 2 ஆஸ். டேய் என்கிட்ட 2 ஆஸ் இருக்கிற போது உங்ககிட்ட எப்படி 3 ஆஸ் இருக்கு? டேய் கலிவரதா, இவ்வளவு நாளா நீ இந்த மாதிரி திருட்டுத்தன செஞ்சு வந்திருக்க. ராஸ்கல் மரியாதை பணத்தை வைக்கிறானே. ஏய் இப்பதான் புதுசு, போக போக எல்லாம் தெரிஞ்சுப்பேன். ஏய் சங்காரி அண்ணே, நம்ம பாடங்கள்லாம் சொல்லி கூட உனக்கு. பிரதர் மரியாதையா போடுங்க. பாத்துக்கலாம் உன்னை. பாத்துக்கிறான் நம்மள. எத்தனை பசங்க என்ன பாத்துருப்பாருங்க. ஏய் சிங்கானி அண்ணே, இந்த பசங்களுக்கு எல்லாம் செலவு பண்ண, பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் பக்குவமா செலவு பண்ண. கலிவரதா, நாளுக்கு நாள் உன் திருவிளையாடல் அதிகமாகிட்டே போகுது. ஆமா, முன்ன 50 100 இருந்தது, இப்ப ஆயிரக்கணக்கா மாறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா பேங்க் நிறைய பணம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பங்களா, நல்ல பிளைமவுத் காரு, கிளைமேட்டுக்கு ஊட்டி கொடைக்கானல். ஜாலி லைஃப் மேனகா, ஜாலி லைஃப். போது நிறுத்து. ஜாலி லைஃப்னு காலி லைஃப் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வேற எங்கேயாவது வீடு பார்த்து தனி கொடுத்து நான் போக போறேன். ஏன், என்ன சமாச்சாரம்? வாட்ஸ் மேட்டர்? ஏன் திடீர்னு? ஆமா, வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சோம்பேறிகளோட சேர்க்க, சதா சூதாட்டம், சொல்றதெல்லாம் போய், செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். மேனகா, ஆஜி முதலாளியின் மனைவியாச்சேன்னு மரியாதை கொடுத்தா தலகால் தெரியாம பேச ஆரம்பிச்சுட்டேன். நான் பொழுதுபோக்குக்கு சீட்டு விளையாடுறது அயோக்கியத்தனம்னா நீ பர்மாவில. கலிவரதா, என்னை கொல்லாமல் கொல்லும் அந்த சம்பவத்தை சொல்லி என்னை சித்திரவதை செய்யாது. ஆனா அதற்கும் காரணம் நீதாங்கிறத மட்டும் மறந்து விடாது. அதனாலதான் சொல்றேன், எதையும் ஆத்திரப்பட்டு பேசாத, அமைதியாரு. இல்ல 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஏன்னா மனுஷன் வயத்துக்காக உழைக்கிறதும் வருங்காலத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறதும் ஆர்டினரி வேலை. பணத்தையும் பசியையும் மறந்து இப்படி தனியான இடத்துல ஜாதியோட வந்து ஜாலியா இருக்கிறது ஸ்பெஷல் வேலை இல்லையா கமலா? ஆமா ஆமா, இந்த ஸ்பெஷல் வேலை விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஆபத்துங்கிற. பயப்படாத, இந்த ராஜ்யமே நம்முடையது. இந்த காதல் ராஜ்யமே நம்முடையதுங்கிறேன். இந்த ராஜ்யத்துல நான் தான் ராஜா, நீ தான் ராணி, உங்க அப்பன் ஜாம்பராணி. மணி மணி 7 மணிக்கு தானே உங்க அப்பன் வருவான். இதுக்குள்ளார என்ன அந்த பதஷ்டம்? இந்த பாருங்க, உங்க குமஸ்தா வேலையை இப்போவே ராஜினாமா பண்ணிடுங்க. என்னங்க மணி மணி? கமலா, இது என்ன ஆட்டோ பாம்? நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க அப்பா கிட்டே குமஸ்தா வேலை பார்க்கணும், ஆபீஸ் வேலை விட இந்த ஸ்பெஷல் வேலை அதிகமா இருக்கணும்னு சொல்லி நான் அனுதினமும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ இருக்கிற உத்தியோகத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு போடா வெளியிலங்கிறது நல்லா இருக்கா கமலா? அப்படி இல்லைங்க, இவ்வளவு அறிவு வச்சுக்கிட்டு குமஸ்தாவா இருக்க கூடாது, பெரிய கதாசிரியரா இருக்கணும்னு சொல்றேன். ஓ, அங்க இருக்கிறா பாயிண்ட். நான் என்ன கதாசிரியனா இருக்கிறது? நான் பேராசிரியனாச்சுதே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கதை கட்டுவேன், கட்டுரை எழுதுவேன். ஒரு சமயத்துல பாரு, எங்க வாத்தியாரடே பயல முடியாடான்னாரு. என்ன வாத்தியாரா? என்ன உலகத்தை பத்தி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுறான்னாரு. எழுதுனேன் பாரு, பிரம்மாதம் பிரம்மாதம் பிரம்மாதம். அப்படியா? எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? மார்க் தானே, நான் உலகத்தை பத்தி எழுதி கொடுத்த பேப்பர்ல எங்க வாத்தியார் உலகத்தையே போட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப அருமையா இருக்க உங்க கற்பனை. அந்த பெருமை எல்லாம் உனக்கு தானே கமலா. கமலா, அது என்னமோ தெரியல, நீ என் பக்கத்துல இருந்தாதான் கற்பனை எனக்கு அப்படியே உதிருது. கமலா, உண்மையை சொல்ல போனா என் உலகமே நீதான். இப்படியே நீ என் பக்கத்திலேயே இருந்தா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. யாரவன் யாரவங்க சொல்றவன் சொல்லு, சுட்டுறேன் சுட்டுறேன். சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. பொறுத்துரு, உங்க அப்பா மனசு மாறினாலும் மாறும். மாறலன்னா இந்த மணி வீரமணியா மாறி
வாள் எடுப்பேன், தோள் தட்டுவேன், தோள் கொடுப்பேன். போர் 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 போர். எப்பதான் முடிப்பீங்க? உங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட உடனே கத்தியை கீழே போட்டுருவேன். அது வரையிலும் நம்ம காத்திருப்போம். காத்திருப்போம், கைப்பிடிப்போம் கண்ணே, பழைய காதலரை தோற்கடிப்போம் பின்னே. காத்திருப்போம், கைப்பிடிப்போம் கண்ணே, பழைய காதலரை தோற்கடிப்போம் பின்னே. ஊத்தமலர் காட்டுக்குயில் ஜோடி நம்மை வாழ்த்தையதில் பார்த்திருக்கு பாடி. ஊத்தமலர் காட்டுக்குயில் ஜோடி நம்மை வாழ்த்தையதில் பார்த்திருக்கு பாடி. அப்படி சந்தன கலர் குழைச்சி சகப்பும் அதில் பதிச்சு மஞ்சளை கலந்த நிறப்பொம்பளே. சந்தன கலர் குழைச்சி சகப்பும் அதில் பதிச்சு மஞ்சளை கலந்த நிறப்பொம்பளே. ஆசை மனசிலே இருக்கு சொல்ல தெரியலே. நெஞ்சுக்குள்ளே கடல் இருக்குது, நெருங்கும் போது அலை அடிக்குது. நெஞ்சுக்குள்ளே கடல் இருக்குது, நெருங்கும் போது அலை அடிக்குது. கொஞ்சி வந்தா நீங்க, கொஞ்சி வந்தா குமுறுதுங்க ஏங்க. சிரிச்சா குழந்த காத்தில் ஆனல் பறக்குது போங்க. சித்திரக்காரன் கத்துக்க வேண்டிய வித்தை இருக்கு உன் வடிவிலே. எத்தனையோ இன்னும் கற்பனை தோணுது, மொத்தத்தையும் சொல்ல முடியல. அத்திப்பழங்களை கத்துங்கிளி வந்து கொத்தி திங்கிறதை போல நீங்க சத்தம் இல்லாமல நித்தமும் கண்ணுல கொத்துறீங்க அன்பினாலே. பக்கம் வந்தா கிருகிருக்குது, பதபதக்குது, மனம் தவிக்குது, நீக்க மறந்து ஆடுதடி காலே. உன்னை நினைச்சாலே மறக்குது திசை நாளே. வெட்ட போற ஆடு போல வலவலத்தே போகாமி கட்டி போட்டு வைக்கணுங்க வெட்டத்தை. காதல் சரித்திரத்தில் படிங்க கடைசி பக்கத்தை. அதிலே போராட்டம் மாறாட்டம் புயல மீது மனவாட்டம் அத்தனையும் சித்து விளையாடுங்க. நம்ம பெற்றவங்க முற்றுகையும் கூடுங்க. செயற்கை சந்திரன் போலே செயற்கை சந்திரன் போல சீக்கிரமா விழுந்திடாது. இயற்கையில் தோன்றியது நம் காதல். இதுக்கு இருக்குதடி அழியாத நீண்ட ஆயுள். இதுக்கு இருக்குதடி அழியாத நீண்ட ஆயுள். அதனால் காத்திருப்போம், காத்திருப்போம், கைப்பிடிப்போம் நாமே. பழைய காதலரை தோற்கடிக்கலாமே. காத்திருப்போம், கைப்பிடிப்போம் நாமே. பழைய காதலரை தோற்கடிக்கலாமே. இதே சாப்பிடுங்க. வீட்டு ப்ரிப்பரேஷன். நான் தாத்தா, நான் ஒட்டாரங்காட்டுல எட்ட போனா இந்த மாதிரி கம்மு நின்னுங்க. ஓ எட்டா காப்பி ஜல்தி வா. என்னடா இதெல்லாம்? வாட் எட்டப்பன் கட்டபொம்மன் பீரியடா? ஆமாப்பா, இவன் கூட ஒரு நடிகன் தான். அப்படியா? மெய்தான் சார். இந்த அள்ளிமுத்து கட்டபொம்மன் வேஷம் கட்டிக்கிட்டு கோதால இறங்கிட்டானா அவ்வளவுதான். அடி தட்டி குத்து வெட்டு கொலை. ஆம்புலன்ஸ் எக்ஸ்பிரஸ். மேனேஜர் உட்காரியா? இந்தாப்பா எங்க கண்டினியூ பண்ணு. மெய்தான் சார். என் மச்சான் கோவிந்தசாமி தான் பரங்கி தோற வேஷம் கட்டின்னு. நாயா கட்டபொம்மா, உன்னை போனா போகுதுன்னு விட்டுக்குன்னு வர்றோம். நீ வரி கட்டுற பாவத்தே காணும். நாயா பரங்கி துற தம்மா துண்டு சீமையில இருந்து இம்மா தொலைவு வந்து படா ராங் பண்ற நீ. மானத்துல மழை பெய்யுது, பூமியில பொருள் விளையுது. உனக்கு இன்னாத்துக்கு நான் வரி கட்டணும்? வெள்ளக்காரன், இந்த கும்பலிக்காரன் வரி கட்டு குடுக்காதவன் தலையெல்லாம் உருளும். உஷார் உஷார்.
எந்த கொம்பேரி மூக்கம் கேட்டாலும் கொடுக்க முடியாது. போசார் போசார். வரிய குடுறா சோமாரி, முடியாதரா முச்சு மாறி, பரங்கி பட்டாள வருண்டா பரிதாரி, பட்டா கத்திக்குதுரா சோம்பேறி, பீஸ் பீஸா கீசிடுவேன். சைலன்ஸ் சைலன்ஸ். வாட் இஸ் தட் சைலன்ஸ்? என்னப்பா சைலன்ஸ்? அது என்ன ஆயிசா பதில் கொடுக்குறாங்களா? அப்ப ஜனங்கள்லாம் வாரிகினாயா அள்ளிமுத்து கூவாங்க, ஒரே கோஷ்டம். அப்ப நான் என்ன செய்வேன்? சைலன்ஸ் சைலன்ஸ். அதே பயகம் இப்ப கூட வந்து என்ன மணி ஓவர் சிந்தனை? சிந்தனை இல்ல, சீரியஸா இருக்கிறேன். உங்களுக்கு கோபம் கூட வருமா? கமலா, என்ன பார்த்தா பசு, பாஞ்சா புலி, அடிச்சா சிங்கம், கடிச்சா கரடி. சும்மா கரடி விடாதீங்க. கரடி விடல கமலா, கர்ச்சனை செய்யறேன். எரிமலையா குமரிக்கிட்டு இருக்கிறேன். இது என்னைக்கு பூகம்பமா வெடிக்குமோ எனக்கே தெரியாது. இந்த பாருங்க, நீங்க சிரிங்க, சிரிக்க வைங்க. அதை விட்டுட்டு கோபம் கீவன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். கமலா, இந்த இன்டர்நேஷனல் கப்ஸா கலிவரன் உனக்கு தெரியுமில்ல? ஓ, நல்லா தெரியுமே. அவர் பஞ்சமா பாதகனாச்சே. பாதகம் இல்ல, அவன் தசமகா பாதகன். அவன் எப்படியோ சுந்தரத்து கூட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு டின்னரு, டீ பார்ட்டி எல்லாம் நடக்குது. ஒன்னாட ஒண்ணுதான் போத்த வேண்டியது, பன்னாட பயலுக்கு. மணி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. அவன் ஜெயிலுக்கு போனாதான் சுந்தர் மனசு மாறும், உங்க கவலையும் தீரும். பேஷ் பேஷ். கமலா, உனக்கு மூளை இருக்க, இங்க கை கொடு. வந்து பாத்தியா பாத்தியா, நம்ம வார்த்தை முடிய வேண்டியதுதான் அவருடைய பிரசன்னம். அது எப்படிதான் ஒத்திய பார்த்து வைப்பாரோ என்னமோ எனக்கே தெரியல. சரி சரி, போ சீக்கிரம் போ. நீ இந்த பக்கம் ஓடு, நான் அந்த பக்கம் ஓடுறேன். உங்க அப்பா கள்ளிக்கோட்டை ஓடா இருக்கு. போ. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரியான பார்ட்டியோட பழகிறது இதுதான் முதல் தடவை. 10ஆம் தேதி தரேன்னு சொல்லிதான் நான் சரக்கு வாங்கினேன். அதுக்குள்ள திடீர்னு வந்து பணம் கேட்டா இது பிசினஸ் கழகல்ல, அவ்வளவுதான். இனிமே பேங்க்ல இருந்து எடுக்கிறதுக்கு வழி இல்ல. ஏன்? இன்னைக்கு சனி, நோ மணி. நாளைக்கு சண்டை, அதனால மண்டே. ஆமா, மண்டே தான் பணம் கிடைக்கும். இன்னைக்கே வேணும்னா உங்களுக்கு நான் ஒரு கிராஸ் செக் தரேன். இல்லைங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்கலன்னா சில்லற வியாபாரிங்க மானத்தை மொத்தமா வாங்கி விடுவாங்க. அதனால நீங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கேஷா கொடுத்து தான் ஆகணும். இல்ல நான் வெளியில தலை காட்ட முடியாது. அதனால என்னப்பா முதுகாமிங்க அக்கௌண்டன்ட். ஹலோ மிஸ்டர் சுந்தர். ஓ, வாங்க வாங்க உட்காரு. அடடே, நம்ம பருத்தி கொட்டை. என்னையா ரேசர்? என்னது ரேசரா? ஆமா, இவர் ஒரு பெரிய ரேஸ் பைத்தியம். பருத்தி கொட்டையில சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ரேஸ் கோர்ஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு கிளீனா மொட்டை அடிச்சுட்டு வந்து சேருவாரு. அதனால இவருக்கு ரேசர்னு பேரு. ஏன் அப்படித்தானே ஐயா? சும்மாரியா, சமயா சந்தர்ப்பம் தெரியாத விளையாடுற. எருது பொண்ணு காக்காய்க்கு தெரியாது, சரியா இருக்கு. மிஸ்டர் சுந்தர், என்ன செட்டியார் சீர்றாரு? சீரியஸ் மேட்ரோ? ஒண்ணுமில்ல, அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணுமா? முதல்ல கொடுத்து அனுப்புங்க. மனுஷன் ஹரிச்சந்திர நாடகத்துல நட்சத்திர வேஷம் போட்டவர், விட மாட்டோம். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாது. அதனால பணம் தேவையா? நான் தரேன். எவ்வளவு வேணும்? 1000. இவ்வளவு தானையா? நான் தரேன். ஏன் கூடவா? ரொம்ப தேங்க்ஸ். திங்கக்கிழமை காலையில ரிட்டர்ன் பண்ணிடுறேன். டசன்ட் மேட்டர். வாயா. சார் சார், ஓச்சிருக்கிறேன், கையெழுத்து வாங்கிடுங்க. ஹலோ. ஆமா, யாரு? லட்சுமியா? என்ன லட்சுமி? குழந்தைக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆயிட்டா? ஆமாங்க, மாமாவும் வீட்டுல இல்ல, கிராமத்துக்கு போயிருக்காரு. சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரே பயமா இருக்கு. நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வந்துருங்க. இதோ வர. சரி சார். டாக்டர் என்ன சொன்னாருங்க? நாளை காலையில குணமாயிடுமா? என் முருகன், முருகா. உன் திருவிளையாடல் அறிவார் யார்? உத்தமனே
சக்தி வடிவேலனே குகனே உன் திருவிளையாடல் அறிவார் யார் உத்தமனே சக்தி வடிவேலனே குகனே உன் திருவிளையாடல் அறிவார் யார் ஒரு முருகா என்றதும் வரும் முருகா ஒரு முருகா என்றதும் வரும் முருகா புனித திருமுருகா ஆற்றுப்படை தேவனே தயாபரனே உன் திருவிளையாடல் அறிவார் யார் இன்ப துன்பமெதிலும் உனையல்லால் என்னை காக்கும் தெய்வமுண்டோ என் சிறு பாலகனை நீ தந்தால் உனதருள் குறைவதுண்டோ என் சிறு பாலகனை நீ தந்தால் உனதருள் குறைவதுண்டோ அமர்ந்து குவலயம் தழைக்க வைக்கும் குன்றுதோறும் அமர்ந்து குவலயம் தழைக்க வைக்கும் கந்தா கருணாகர அருள் தந்தாள தாமதமேன் கந்தா கருணாகர அருள் தந்தாள தாமதமேன் செந்தில் வாழும் சிங்காரவேலனே தேவ மனோகரனே செப்பரும் விற்பன கற்பகமே பொருளே உன் திருவிளையாடல் அறிவார் யார் உத்தமனே சக்தி வடிவேலனே குகனே உன் திருவிளையாடல் அறிவார் யார் அறிவார் யார் மணி 5 ஆச்சு. லட்சுமி நம்ம குழந்தை நல்லாயிட்டான். லட்சுமி லட்சுமி நம்ம குழந்தை நல்லாயிட்டான். இப்பதான் மருந்து கொடுத்தேனுங்க. அது இல்ல லட்சுமி, நம்ம ரவி நல்லாயிட்டான். பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆமா சார், ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட். ஏன் சார், ஏன் இன்கிரிமெண்ட்? அது என்னையா அது? போன வருஷம் தானே இன்கிரிமெண்ட் வாங்கினேன். ஆமா சார், அப்ப 11, இந்த வருஷம் டபுள். அது என்னையா அது? குழந்தைங்க சார், முதல்ல 11, இப்ப 2, மொத்தம். சரி சரி, அந்த கணக்கெல்லாம் இருக்கட்டும். இந்த கணக்கு புஸ்தகத்துல மட்டுமா இல்ல பேங்க்ல ஏதாவது? இருக்கு, நிறைய பணம் இருக்கு. ஐயா, பேங்க்ல பணம் இல்லாமையா இருக்கும்? நான் கேக்குறது, நீங்க பேங்க்ல பணம் கட்டுற பழக்கம் உண்டான்னு கேக்குறேன். பார்த்து சொல்றேன் சார். என்னது? கலிவரதம் கைமாத்து வரவு 10,000 ரூபாய். என்னையா இது? அவசரமா ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது, வாங்கி கொடுத்தேன்ப்பா. சுந்தர், சின்னவங்கிட்ட வெள்ளாம நல்லா விளையும், ஆனா வீடு வந்து சேராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது உனக்கு ஞாபகம் இருக்கு? பொதுவா கடன் வாங்குறதே தப்பு. அதுலயும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறது உண்டே. அதுல என்னப்பா தப்பு? இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு திருப்பி கொடுத்துட போறோம். அதுலயும் மிஸ்டர் கலிவரதன் ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன். அவன் இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் இல்லடா, இன்டர்நேஷனல் ஃப்ராட். ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு, ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு, அத கிரேடு வாரியா சொல்றேன். ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு.
பாடுபடாமலே பகுத்தறிவை பேசி பேசி பாடுபடாமலே பகுத்தறிவை பேசி பேசி பணத்தை பறிக்கும் ஃப்ராடு தனக்கு தானே கேடு பணத்தை பறிக்கும் ஃப்ராடு தனக்கு தானே கேடு கேடு கெட்ட பகல் வேஷம் போட்டு போட்டு பிழைக்கும் ஃப்ராடு 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 படு ஃப்ராடு அதை கிரேடு வாரியா சொல்றேன் ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு மானமில்லாமலே பிறர் பொருளை தேடி தேடி மானமில்லாமலே பிறர் பொருளை தேடி தேடி பாப்பராக்கும் ஃப்ராடு தேசமெல்லாம் கேடு பாப்பராக்கும் ஃப்ராடு தேசமெல்லாம் கேடு பெருமை பேசி சொந்தம் காட்டி வேட்டு போட்டு துளைக்கும் ஃப்ராடு 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 படு ஃப்ராடு அதை கிரேடு வாரியா சொல்றேன் ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு எப்படி நம்ம டான்ஸ் டான்ஸ் அது என்ன டான்ஸ் ஷேம் ஷேம் அவமானம் அவமானம் அவமானமா அது அவமானம் பூமால உன் லவ்வுக்காக தான் நான் இந்த உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து உன் லவ்வுக்காக இந்த உயிரையே விட்டுட போறேன் பூமால மை லவ் அக்கவுண்டன்ட். ஹலோ மிஸ்டர் சுந்தர். ஓ வாங்க உட்காருங்க. என்ன ஒரே ஹீட்டா இருக்கு? கூலா ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? நோ நீங்க ஹாட்டா இருக்கீங்களேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஓகே. இந்த என்னது? செக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட வாங்கின 10,000 ரூபாய். அடடே அதுக்கு இப்ப என்ன அவசரம்? உங்ககிட்டே இருக்கட்டும். பரவாயில்ல வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்களே சொல்லிருக்கீங்க பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு. பாத்தீங்களா பாத்தீங்களா சுந்தர், என்கிட்ட நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிசினஸ் நாக்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. அது சரி, என்ன இருந்தாலும் உங்க மாதிரி என்னது? குழந்தைக்கு மருந்து. மிஸ்டர் கலிவர்தன், எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் அவசரமா போயிட்டு வரணும். ஓ புறப்படலாமே. அவங்க வீட்டுக்கா? சரிதான். பூனைய மடியில வச்சுக்கிட்டு சகுனம் பார்க்க போன கதையால இருக்குது. யோ என்னையா சொல்ற? ஒண்ணுமில்ல, வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாம அப்பா கொஞ்சம் வைத்தியம். ஓல்டு மாடல், அதனால நமக்கு என்ன? மிஸ்டர் சுந்தர், போற பாதையில தான் வீடு, என்ன டிராப் பண்ணிடுங்களேன். இவரை டிராப் பண்ணிடுங்க. சரி வாங்க. போங்க சார். செக்கு 10,000 ஆஃப்டர் ஸ்மால் அமௌண்ட். யோ ஒரு ட்ரிப் ஃபாரினுக்கு டூர் பண்ணனா பிளேன் சார்ஜுக்கே போறாது. மிஸ்டர் அக்கௌண்டன்ட், இனிமே உங்க செக்கு ஏன் செக்குங்கிற வித்தியாசமே இருக்கப்படாது. எல்லாம் நம்ம செக்கு தான். அப்ப லக்கு தான். மிஸ்டர் சுந்தர், இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போலாமா? ஆமா இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். ஐயோ இதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? சமய சந்தர்ப்பம் நம்ம கையில இருக்கு. பரவாயில்ல. இல்ல குழந்தைக்கு உடம்பு சரியா இல்ல. ஓ சாரி. அப்ப நீங்க போயிட்டோம். தேங்க்யூ. சுந்தர், ஒரு 5 மினிட்ஸ் 6 செகண்ட்ல அனுப்பிச்சிடுறேன். வாங்க. மிஸ்டர் சுந்தர். சிஸ்டர், இவர் தான் மிஸ்டர் சுந்தர், ஆல் இந்தியா ஏஜென்சி சோல் ப்ரொப்ரைட்டர். வணக்கம். மை லவ்விங் சிஸ்டர்,
மிஸ் மேனகா. நின்னுட்டே இருக்கீங்களே, ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. கூல் ட்ரிங்க்ஸ். நோ தேங்க்ஸ். ஹாட் ட்ரிங்க்ஸ்? நோ. அட்லீஸ்ட் வாட்டர்? இல்லைங்க, வேண்டாங்க. கம் ஆன். ஏங்க மிஸ்டர் கலிவர்தன், உங்களுக்கு இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறதா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் என்ன, ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்படியா? ஏன் அப்படி மேனகா? ஐ எம் சாரி சிஸ்டர். என் பேர் சொல்ல பயப்படுறீங்க? தாராளமா சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, வந்து மிஸ்டர் கலிவர்தன், உங்க சிஸ்டர் வெளியே எங்கேயும் போறது இல்லையா? ஐயோ, அதென்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் சாக்காரு உடனே டூர். ஆமா, இப்ப கொஞ்ச நாளா தான் இவருக்கு டிரைவர் வேலை இல்ல. ஆமா, என்ன பழைய காரை ஊத்துட்டேன். ஆனா புதுசா ஒரு பிளைமவுத் கார் வாங்கலாம்னு பிளான். அப்படின்னா? அப்படின்னா அட் பிரசன்ட் கையில பணம் இல்ல, பணம் எல்லாம் அங்கங்க பிளாக் ஆயிருக்கு. ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்குறது அடி எனக்கு பிடிக்கல. அதுக்கு தான் அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணல. அத உங்ககிட்ட. ஆமாமா, அதனால என்ன, ஜஸ்ட் இந்தாங்க மிஸ்டர் கலிவர்தன், அமௌண்ட் நீங்களே ஃபில் அப் பண்ணிடுங்க. வேண்டாங்க. பரவாயில்லைங்க, உடனடியா காரை வாங்கிடுங்க. தேங்க்ஸ். கலிவரதா? மிஸ்டர் கலிவர்தன், உங்க சிஸ்டர் உங்களை பேரை சொல்லி தான் கூப்பிடுமா? ஆமா, சின்ன வயசுல செல்லமா வளர்த்துட்டேன். அதான் அப்படி. அவ்வளவும் அன்பு, அளவுக்கு மீறின பாசம். எனக்கு நேரம் ஆயிக்குது, குழந்தைக்கு நான் டானிக் எடுத்துட்டு போனோம். நான் வரேன். ஏன் நீங்க இருங்க, நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாங்க, நான் அப்புறமா வரேன். சரி, வணக்கம். Oh my God. என்ன இதெல்லாம்? நான் அன்னைக்கு போட்ட பிளான்ல முதல் வெற்றி, கிராண்ட் சக்சஸ். என்ன மணி, என்ன அங்க பாக்குற? என்ன கழுத்தை இப்படி திருப்புற? கழுத்துக்கு என்ன? ஒண்ணுமில்ல, ராத்திரி ஒரே பக்கமா படுத்து தூங்குனேன்னா, ஒரே பக்கமா படுத்து தூங்குறோன்னு கழுத்துல இந்த பக்கம் கொழுத்துக்கிடுச்சு. அதாவது வீங்கி போச்சு, வேற ஒண்ணு இல்ல. அப்பா அப்பா, என்னப்பா அது? அப்பா அப்பான்னு கையை ஆட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற, கைக்கு என்ன? ஒண்ணுமில்ல, ராத்திரி நான் படுத்து தூங்கும் போது கழுத்து சுளுக்கிடுச்சு சொன்ன பாருங்க, அதே போல கையும் இழுத்துக்கிட்டு இந்த காகிதம் பெரட்ட முடியல பாருங்க. ஐயோ, என்ன எங்க போய் உட்காந்துட்டாரு? தினசரி வாக்கிங்க்கு போவாரு, இன்னைக்கு போகலையோ? எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்க போறாரு? ஒருவேளை லேட்டா போவாரு போல இருக்கு. மணி மணி, இப்பதான் மணி 5 அடிச்சது, இன்னும் அடிக்கும். மணி ஆச்சே, நீ வீட்டுக்கு போலையா? இத போறேன், கணக்கு சரியா வரமாட்டேங்குது, அத பாத்துட்டு போயிடலான்னு பாக்குறேன். இவர் இருக்கிற வரைக்கும் எங்க வரும்? அதான் நேரா உள்ள போயிடுச்சேன். என்ன மணி, இன்னும் முடியலையா? இல்லைங்க, கொஞ்சம் உதைக்குது. சரிதான்ப்பா, எங்க போயிட போகுது? எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், வச்சுட்டு போ. அதுல இந்த சரிங்க. அடாடாடாடா, நான் எங்கேயோ இருக்கிறேன், நீ எங்கேயோ இருக்கிறேன்ட்டு இவர் எங்க தானே இருக்கிறாரு.
எங்க டாக்டர் மருந்து இது உடம்பு இது ஆமா எனக்கு உடம்பு சுகம் இல்ல டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு உனக்கு நேரமாச்சு நீ போ ஆமா வாக்கியம் கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கண்டிஷனா சொல்லியிருக்காரு சரி நான் வர்றேங்க அன்னம் அவள் நடை கற்பன அணி சோலையில் உலவும் அன்னம் அவள் நடை கற்பன அணி சோலையில் உலவும் சின்னம் சிறு குயில் அன்னவள் இசை கற்பன திரியும் மண்ணும் இளமானவள் விழிமாயையில் மகிழும் மின்னல் பல சேவை செய்யும் மின்னல் கொடி போன்ற என்னும் சொல் என் என இவள் போல் அழகு இல்லை. என்னப்பா மணி தாப்பா ஆமாங்க இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு இருக்கு பரவாயில்ல அவன் நீ எப்படி இருக்க ஒண்ணு இல்லைங்க ராத்திரி ஒரே கலாட்டா கலாட்டாவா யாரு கலாட்டா பண்ணா என்ன யாரு கலாட்டா பண்ண போறா இல்லைங்க மனசு ஒரே குழப்பமாயி போய் உடல்நிலை சரியில்லை ஓஹோ உடல்நிலை சரியில்லையா ஆமா அப்ப ஒரு வாரம் லீவ் எடுத்துக்க ரெஸ்ட் எடுத்துக்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க அதான் லீவுக்கு வேணாம் நான் வேலையை கவனிக்கிறேன் காலில் இனிக்கும் தலையில் இனிக்கும் கணுவில் இனிக்கும் கரும்பு பாலில் இனிக்கும் தேனில் இனிக்கும் பரவசமாமிதை விரும்பு கனி ஊற்றதோ அமுதக்கடல் கடையத்திரள் வெண்ணெய் இனி ஊற்றது வெயிலில் பட உருகா தளிர்மேனி பழகிய மாதரார்க்கும் வடிவத்தை பார்க்க பழகிய மாதரார்க்கும் வடிவத்தை பார்க்க பார்க்க குழையுது நெஞ்சம் குழையுது நெஞ்சம் என்னில் குமரரம் நெஞ்சம் என்ன அப்பா மணி உடம்புக்கு சௌரியம் இல்லைன்னு சொன்னீங்க டாக்டர் பாத்தியா எங்க பாக்குறது 3 நாளா பாக்கணும்னு தான் பாக்குறேன் பார்க்க முடியலையே நான் இருந்தா டாக்டர் வர்றதில்ல டாக்டர் இருந்தா நான் போக முடியல ஏதாவது ஒரு கடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது ஏன் பல்ல கடிக்கிற பல்லு வரி 3 நாளா பல்ல ஆடுதா அட பல்ல ஆடுதாங்கிறேன் என்ன கட்டிங்க போச்சுடா காதும் போச்சா அதுவும் 3 நாளா தானா ஏப்பா மணி ஒருவேளை சனிகினி பேருதோ சனியன் பேர்ந்தாலும் பரவாயில்லையே பேர மாட்டேங்கிறானே இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு அசைவனாங்கிறானே அசைஞ்சால டாக்டரை பார்த்து மருந்து கேட்கலாம் சாப்பிடலாம் ஆமாப்பா பார்த்து சாப்பிடு உடம்ப காப்பாத்தினா தான் உயிரை காப்பாற்ற முடியும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ வர்றேங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட பணம் ஆகலையா வாக்கிங் போற அளவு கூட ஆகலையா ஏதாவது கஷாயத்தை காய்ச்சி குடிங்க எல்லாம் என் தலைவிதி இன்னையோட நாடு 3 ஆச்சு நல்லா எலி பிடிக்கிற பூனை மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏன் உயிர் எடுக்கிறிய உன்னை தூக்கி வெயில்ல போடா
பெண்ணை காதலித்த தைரியசாலி. ஒரு வாலிபன் தான் காதலித்த பெண்ணின் தந்தையிடம் நேரே சென்று, ஐயா, உமது மகளை நான் காதலிக்கின்றேன், அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று தைரியமாக கேட்டாராம். கேட்டுடுவோமே. என்னப்பா? ஒண்ணும் இல்ல. அது என்ன பத்திரிக்கைன்னு பார்த்தேன். இத படிங்க. பித்தனரைக்கு தைலம். அங்க மேல படிங்க. அங்க இதுவா? பெண்ணை காதலித்த தைரியசாலி. ஒரு வாலிபன் தான் காதலித்த பெண்ணின் தந்தையிடம் நேரே சென்று, ஐயா, உமது மகளை நான் காதலிக்கிறேன், அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று தைரியமாய் கேட்டாராம். ஆஹா, அயோக்கிய பயலே, உனக்கு இவ்வளவு தைரியமா? நீ யார்? நான் யார்? என்ன அந்தஸ்து? அறிவு இருக்கா உனக்கு? பணம் இருக்கா? முடியாது. போ போ போ, என் முன் நிற்காதே. போ, என் பெண்ணை கனவில் கூட நீ நினைக்க முடியாது. மறந்து விடு, போ என்று விரட்டி விட்டாராம். என்னப்பா அந்த உலகத்துல அதிசயம் இருக்கு? இதான் சர்வ சாதாரண பத்திரிக்கையில வர்ற விஷயமா போச்சே. மணி 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 எங்க போயிட்டான்? கமலா, கமலா, இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல முகூர்த்த வேலை, முடிச்ச வேண்டியதான். என்ன சொல்றீங்க? நானும் மணி கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல காத்து இருந்து பார்த்தேன். ஒண்ணு நடக்கிறதா தெரியல, ஒன்னு உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாவும் தெரியல, ஒன்ன நான் கைவிடுறதாகவும் அபிப்பிராயம் இல்லை. அதனால நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? இன்னும் புரியலையா? இங்க பாரு. வாங்கய்யா, 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 விரும்பு வாங்கய்யா. என்ன நட? பா 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 பா. வாங்க, மளமளன்னு வாங்க. என்ன இது? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? மொபைல் மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்ட்டி, அதாவது நடமாடி கல்யாணம் நடத்தி வைக்கும் கலைஞர்கள் குழு. அம்மா, இவங்க யாரு? இவங்கதான் தாய் தகப்பனாரு. ஏற்பாடு பண்ணுங்க. உங்க தாய் தகப்பனார்? ஏன் தாய் தகப்பனார் செத்து போய் தான் 6-7 வருஷம் ஆச்சு. இவங்க ரெடிமேடு தாய் தகப்பனார். ஏன்னா இப்ப கல்யாணம் நடக்க போது இல்ல, டெம்பிள் வரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறது வந்திருக்காங்க. பொய் பேசாத வாய், அதனால கூட்டிட்டு வந்திருக்கேன். போமா போமா போ, ஏற்பாடு பண்ணு. எப்பா போப்பா போ, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. மணி, எனக்கு அம்மா தான் இல்லைன்னாலும் அப்பாவுக்கு தெரியாம கல்யாணமா? வேண்டாம் மணி. பேசிட்டு இருக்கி, சீக்கிரம் நடக்கட்டும். இதே முகூர்த்தத்துல இன்னொரு இடத்துல காது குத்து போகணும். வை, யாருக்கிட்ட காது குத்துறீரு? நேத்து என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினீர, அப்ப நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நாலு பூராவும் நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? இந்த கல்யாணம் முடியறவங்க ஒரு கப் காப்பி கூட கொடுக்க மாட்டேன். என்னவா இப்படி சொல்றீங்க? பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்கிறேன். இருங்கடா. ஆமா, நீர் முடிச்சு போட வந்தீரா, முடிச்சு அவுக்க வந்தீரா? எது சம்மதிக்கிறவள கூட நீர் கெடுத்து போல இருக்க. போயா, போய் வேலையை பாருங்க ஐயா. இல்ல சொல்ல. கமலா, கமலா, நான் சொல்றத கேளு. என் கூட தந்தி, ட்ரங்காலு, ஒயர்லெஸ், நித்திய வம்பு, நிமிஷ வம்பெல்லாம் வந்திருக்குது. நாளைக்கு போய் இது ஊரு ஊரா தம்பட்டை அடிச்சு போடும். நீ மாட்டேன்னு சொன்ன, என் மானம் கப்பல் ஏறி போயிடும். என்ன நீ தான் காப்பாத்தன் கமலா. என் கமலா, என் கமலா. என்ன யோசனை பண்ற? ஆமா, நாம என்ன பொய் சொல்ல போறோமா, திருட போறோமா? கல்யாணம் தானே, நானும் துணிஞ்சிட்டேன். ஆஹா, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆஹா, என் மானத்தை காத்த மர தமிழச்சி, வா மனையில உட்கார், உட்கார், உட்கார். வா சொல்றேன், உட்கார். மேல மேல மேல. இருயா, என்ன என் கல்யாணத்துக்கு துக்க பாட்டு வாசிக்கிறேன், நல்ல பாட்டை வாசியா. அந்த பாட்டை விட இந்த பாட்டு எவ்வளவு நல்லது. நல்லா அழுத்தி ஊது. என்ன கமலா இது? மணி, கலிவர்தனை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் செஞ்சுக்கணும் சபதம் செய்தீங்க, மறந்துட்டீங்களா? ஆஹா, கமலா, நீதான் என் காதலி. காதலினாலும் காதலி. யோ போங்கய்யா. புறப்படுங்க, புறப்படுங்க. கல்யாணம்? கல்யாணமா? ஒத்தி வைக்கப்பட்டது. போங்கய்யா. அப்ப எங்க சார்ஜ்? உங்களை எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கேன். போங்க, என்ன சார்ஜ் ஆகுது? தூக்கி போங்கய்யா.
நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். யோ இரியா நீ வேற மறந்துட்டு யாரு மேலேயாவது கழுத்துல தாலியை கட்டிப்படா. நல்ல நாள் பார்த்து கட்டிக்கிறேன். யோ வாயாங்க, நீ இன்னொரு நாளைக்கு எனக்கு அப்பனா வா. போ குத்து வேலை கருத்து போயா. என்ன திமுறை பாத்தியா, காசு கொடுக்கலங்கிற கொழுப்பு. என்னங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அலங்காரம் பிரமாதமா இருக்கே. என்னைக்கு ஒரே மாதிரியா இருக்க முடியுமா? மாறுதல் இருந்தா தானே வாழ்க்கை ருசிக்கும். அப்பா சென்ட் கூட போட்டிருக்கீங்களே. சென்ட் வியாபாரியும் பிழைக்கணும் பாரு. முக்கியமான வேலைங்களா? வேலை இல்லாம விளையாடவா போவாங்க? ஆண்கள் வெளியே போனா 1000 வேலை இருக்கும். போகும் போதே எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். என்னை அறியாமலே எனதுள்ளம் கவர்ந்தானே, என்னை அறியாமலே எனதுள்ளம் கவர்ந்தாளே. ஏனோ என் வாழ்வினிலே எங்கிருந்தோ வந்தாய், ஏனோ என் வாழ்வினிலே எங்கிருந்தோ வந்தாய். தன்னந்தனியாக நானே என்னை மறந்திருந்தேனே, தன்னந்தனியாக நானே என்னை மறந்திருந்தேனே. வந்தாயே கள்வனை போலே என்னை அறியாமலே எனதுள்ளம் கவர்ந்தானே. ஏனோ என் வாழ்வினிலே எங்கிருந்தோ வந்தாய். ஏனோ என் வாழ்வினிலே எங்கிருந்தோ வந்தாய். தன்னந்தனியாக நானே இன்னல் அடைந்திருந்தேனே, தன்னந்தனியாக நானே இன்னல் அடைந்திருந்தேனே. அன்பினை கண்டேன் முன்னாலே என்னை அறியாமலே எனதுள்ளம் கவர்ந்தாயே. உனதன் பாலே நானே தேனுண்ட வண்டாய் என்னை மறந்தேனே, உனதன்பாலே நானே கண்டேனே வாழ்வை என்னை மறந்தேனே. கானில் மலர்ந்த பூவாயிருந்த என்னை முகர்ந்தாய் மறவேனே நான். மான் போல வந்தே தேனாய் பொழிந்த இன்பம் தன்னையே மறவேனே நான். நமதன் போலே நாமே தேனுண்ட வண்டாய் நம்மை மறந்தோமே, நமதன் போலே நாமே தேனுண்ட வண்டாய் நம்மை மறந்தோமே. என்னை அறியாமலே எந்தன் உள்ளம் கவர்ந்தாயே, என்னை அறியாமலே எந்தன் உள்ளம் கவர்ந்தாயே. ஹலோ சுந்தர், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த
என்ன பிரதர்? இதா சாப்பிடு, அதுவே சொல்லும். எனக்கு பழக்கம் இல்லையா பிரதர்? பழக்கம் இல்ல, பழக்கப்படுத்திக்க. சாப்பிடு. அட என்ன போய் யோசிக்கிறேன், போடா மிஸ் பண்றாங்க. கோதை தரும் சுகத்தில் குலவி இருந்த மகன், கோதை தரும் சுகத்தில் குலவி இருந்த மகன், போதை சுகத்தினிலும் பொதிந்து விட்டான். அந்த பாதையில் சென்றவர்கள் பயன் கண்டதில்லை என்ற பாடத்தையும் சுந்தர் மறந்து விட்டான். ஆடி ஆடி விழுந்தான், மது அரக்கனோடு கலந்தான். பாடும் புதுமை உலகின் இயற்கை பாட்டு கேட்க மறந்தான். மனிதன் முதலில் குடிப்பான், மது மனிதன் உயிரை குடிக்கும். இனிய வள்ளுவன் சொல் இதனை ஏற்கும் மனிதர் வாழ்வார் வாழ்வார். ஏன்பா நீங்க தூங்காம இன்னும் தூங்கலையாப்பா? தூங்குறேன்பா. உலகத்திலே குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் நீ நினைக்கிறபடி தூங்கியிருந்தால் குழந்தைகள் வளர்ந்து மனிதர்கள் ஆயிருக்க முடியாது. சுந்தரம், தவமிருந்து உன்னை பெற்று சீராட்டி பாராட்டி வளர்த்து படிக்க வைத்து ஒரு கண்ணிய மனிதனாக்க நாம் பட்ட கஷ்டங்களை எப்படி உணர முடியும்? என் மகன் மதிப்பிலா மாணிக்கம் என்று நான் கொண்ட பெருமை எல்லாம் பாழாக்கி விட்டார்கள், பாழாக்கி விட்டார்கள் பாவி. எதைங்க? எதைய இது என்ன நடக்க முடியாது நொண்டியா இல்ல நோயாளியா? இல்லைங்க, விழுந்துருவீங்களேன்னு. விழுந்துருவேனா? பிடிச்சியா? லட்சுமி, என்னங்க? நான் என்ன குடிச்சிருக்கேன்னா? லட்சுமி, மனைவின்னா நீதான் மனைவி. கிறுக்கு லட்சுமி, தப்பு தப்பு. கிரகலட்சுமி, கிரகலட்சுமி, இங்க எப்படி இந்த கட்டல் வந்தது? மாமா, என்ன இது பயணமா இருக்கீங்க? ஆமாம்மா, பயணம்தான். இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீங்க பெரியவங்க, எங்களை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போறீங்களே. பெரியவன். தாத்தா, நீங்க கூடவா? என்னப்பா இது? சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இப்படி?
பாவத்தை செய்யறவங்க எல்லாம் அதை சாதாரணமாக நினைச்சுதான் செய்யறாங்க. இனிமே நீ நினைச்சதை நிம்மதியா செய்யலாம். பொறுமையே உருவான நீங்க இப்படி கோவப்படலாமா? கோபம் இல்லை அம்மா. நேற்றிரவே என் ஆத்மா யாத்திரை ஆரம்பித்து விட்டது. இந்த வெறும் உடல் இங்க எப்படி அம்மா இருக்க முடியும்? எதுக்குப்பா இவ்வளவு கோவம்? இப்ப என்ன நடந்துருச்சு? மகன் தோளுக்கு உயர்ந்தா தோடன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னமோ? ஓஹோ, மகன் தோளுக்கு உயர்ந்தால் தோழனும் ஆகலாம், வேறு எது வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனால் மகன் வளர்ந்து விட்டதால் தந்தை தன் மகனுக்கு மகனாக முடியாதடா. அப்பா சுந்தர், என்னை யாரும் தடுக்க முடியாது. ரவி, ரவி, குழந்தைக்கு தூக்கம் ஏன் கொண்டு வந்தம்மா? முருகன் அருள் இருந்தால் மறுபடியும் சந்திப்போம். என்ன மிஸ்டர் மாப்பிள, வீட்டுல சாப்பிட்டு இருந்த நீ வெளியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டியாமே? மணி, யாரோட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. இப்ப நான் தப்பா ஒண்ணும் சொல்லி இல்லையே. வேளைக்கு வீட்டுல சாப்பிட்டு இருந்த பெரிய மனுஷன் வியாபாரம்னு சொல்லிட்டு வெளியில சாப்பிட்டா உடம்பு கெட்டு போவேன்னு அட்வைஸ் பண்ண வந்தேன். இத்தனை வருஷமா உன் அட்வைஸ கேட்டுக்கிட்டா நான் என் உடம்ப காப்பாத்திக்கிட்டேன். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஓஹோ, இது என்னுடைய வேலைதான். சுந்தரம். மணி, சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லு. நான் போகணும். போகணுமா? போ, எங்க வேணும்னாலும் போ. ஆனா ஒண்ணும் தெரியாத என் தங்கை இந்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்துட்டியே, இது எந்த நிலையப்பா? இருக்க வீடு இல்லையா, உண்ண உணவு இல்லையா, உடுக்க உடை இல்லையா? என்ன கவலை? ஓஹோ, ஒரு கவலை இல்லாததே அவளுக்கு கவலையா இருக்கலாம். பேஷ், ரொம்ப சாமர்த்தியமா தான் பேசுறேன். ஆனா நீ நடக்கிறது உனக்கே நியாயமா இருக்குதா? என்ன நடப்ப கண்டுட்ட? ஒரு வியாபாரி 4 இடத்துல போய் 4 பேரோட பழகிறது சகஜம்தான். இத போய் பிரமாதப்படுத்துறிய? வியாபாரிங்க பழகிறது வேற, நீ பழகிறது வேற. ஊரடிச்சு உலையில போடுறவன், வேற வெட்டிட்டு வெந்நீரை ஊத்துறவன், இவன் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ திரியிற. உனக்கு இப்ப கண்ணு மூடி இருக்குது. இதோட எங்கேயாவது போய் மோதி மண்டை உடைஞ்சாதான் உனக்கு உண்மை தெரியும். என்ன வளைச்சு வளைச்சு பேசுற? சொல்றத நேரடியா சொல்லு. சொல்லணுமா? சொல்லுகிறேன் கேள். உன்னையே தெய்வமாக நினைத்திருக்கும் உன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டு நீ ஒரு வேசிக்கு தாசனாகி விட்டாய். சுந்தரம். அண்ணா, போதும் அண்ணா, போதும். இது எங்க சொந்த விஷயம். நீங்க போகலாம் அண்ணா. நான் போகவா? நான் போகவா? அம்மா, பிறந்த உடனேயே பெற்றோரை இழந்த உன்னை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த உன் அண்ணன் அம்மா. அண்ணனா இருந்தாலும் தாய் தந்தையா இருந்தாலும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி விஷயம் சொந்த விஷயம்தான். சுந்தரம், பார் சுந்தரம், பார். தமிழ்நாட்டு பெண்குலத்தின் பெருமையை பார். மனைவி என்ற சொல்லுக்கு உயிர் கொடுத்த உத்தமையை பார். கட்டிய மனைவியை தவிக்க விட்டு காம போதையில் கண்மூடி திரியும் கயவனே, என் தங்கி வெடிக்கும் கண்ணீரை பார். பார். அண்ணா, நீ சும்மா இரம்மா. இந்த நீதி கட்டவனுக்காக வாதிக்க வந்து விட்டாய். சுந்தரம், கல்யாணம் செய்து கொண்டால் மட்டும் போதாது. மனைவியே மனிதனின் மாணிக்கம் என்பதை ஒவ்வொருவர் உணர வேண்டும். இந்த நிலையில நீ எங்கே உணரப் போகின்றாய்? இவ்வளவு நேரம் நீ உணர்த்தியது போதும். இப்பொழுது நீ வெளியே போக போகிறாயா இல்லையா? போகத்தான் போகின்றேன். ஆனால் உனக்கு பயந்தல்ல, உன் ஊழல்களை கண்டுபிடிப்பதற்காக போகிறேன். அம்மா, உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கும் வஞ்சக புயல் அழிந்து தென்றல் அடித்தால் தானம்மா என் மனம் சமாதானம் அடையும். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகவே நான் போகிறேன். சகோதரி, நான் வருகிறேன் அம்மா. எல்லா ஏற்பாடையும் செய்து
அண்ணனை அனுப்பி என்னை இங்கே அழைச்சுக்கிட்டு வந்து அவமானப்படுத்திருக்கேன். ஐயோ இல்லைங்க, இப்ப நீங்க சொல்லித்தான் அண்ணா உங்களை கூட்டிக்கிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியும். அவராக வந்தாரு, இரமா வரேன்னு போயிட்டாரு. வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க. நடிக்கிறாய். மிஸ்டர் மணி, நான் பர்மா விட்டு வந்ததிலிருந்து கலிவிரதம் விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது? அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இன்னும் சரியான ஆதாரம் கிடைக்கலையே. சிஐடி சார், இன்னும் லேட்டு பண்ணீங்க, அநியாயமா என் தங்க என் குடும்பம் பாழாகி போயிடும். அந்த அயோக்கிய பைய கலிவரதன் சுந்தர அடியோட கெடுத்து விட்டான் சார். மிஸ்டர் மணி, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம். சார், இன்னும் கூடிய சீக்கிரம் சொல்லிட்டே உட்கார்ந்து இருந்தீங்க, பல குடும்பத்தை இவன் கெடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். உடனடியா அந்த கலிவரதனுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். நல்லது, அப்ப நான் வரட்டுமா? சரி, வணக்கம். கண்ணில் பிறந்து வந்த காதலெனும் காவியத்தை கற்பனையாய் கண்டவர்கள் காலத்தால் இணைந்து விட்டார். ஓடுவாள் அவள், சற்று ஒதுங்குவாள், பஞ்சனையில் கூடுவாள். இவ்வண்ணும் குலவி மகிழ்ந்திருந்தாள். கரெக்ட் கமலா, இனிமே நான் பைத்தியக்கார வேஷம் தான் போட போறேன். எதுக்கு? அப்பதான் அறிவழகனுடைய அற்புதத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஐயா இருக்காரா? இல்லைங்க. அம்மா இருக்காங்க. அம்மா, அம்மா. என்னங்க? வந்து ஒண்ணும் இல்லைங்க. அவசரமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். மிஸ்டர் சுந்தர. அவர் இல்லைங்க. பரவாயில்ல. அவர் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. தயவு செய்து இனிமே இப்படி நேரங்கிட்ட நேரத்துல வராதீங்க. சாரி, உங்களுக்கு அனாவசியமா ட்ரபிள் கொடுத்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுக்கணும். நான் வரட்டுங்களா? வரேங்க. நீலவிழியும் காளை மனமும் நெருங்கி வந்த நிலையிலே ஒன்று நின்று பேச வார்த்தை இல்லை. வந்து நின்ற வழியிலே வந்து நின்ற வழியிலே. என் பிறந்த நாள், அத கூட மறந்துட்டு நீங்க எங்கேயோ இருக்கீங்க. ஓ, பிறந்த நாடா? ஐ சி. இப்பெல்லாம் கவனிக்கிறேன். உடையில, நடையில, ஜடையில, தலையில இருக்கிற பூவுல வேற பூ கிடைக்கலையா? வாழைப்பூ, கொஞ்சம் தேங்காய் பூ. ஆஹா. சரி, இது சாப்பிடுங்க. காப்பியா? தேங்க்ஸ். இதுல நான் நிறைய சக்கரை போட்டிருக்கேன். மத்தவங்க வீட்டுல என்ன மண்ணை எழுதி கொட்டுறாங்க? சக்கரை வெட்டுக்கா, சக்கரை. ஐயோ என்ன என் டிகாஷன் தீர்ந்து போச்சுடா. இது என்ன, அது சீயக்கா தண்ணியில பாலை கலந்துக்கிட்டு வந்திருக்கிற? மறந்துட்டேன், வந்துட்டேன். கமலா, கமலா, வாய் கசந்து போச்சு, போனா போகுது. இனிமே என்னுடைய மனசை இனிக்கணும்னா பொன் வண்டு போல அந்த வீட்டை ஒரு சுத்தி வாய. பொன் வண்டு போலயா? அது என்னமா எனக்கு புரியல. அடாடாடாடாடா, போன வருஷம் உன் கல்யாணத்துல கல்யாணமா? வெரி சாரி, தப்பு. அதாவது போன வருஷம் உன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துல அற்புதமா ஒரு நடனம் ஆடுற பாரு, நடனம். அதே போல இப்போ ஒரு அற்புதமா ஒரு நடனம். நடனமா வேணும்? அப்பா வரட்டும், ஆடிடுறேன். அப்பா வரணுமா? அப்பா எதுக்கு? அவரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு மூஞ்சி முகரை உடைச்சுக்க போறாரு. நீ ஆடு. நான் மாட்டேன். பரவாயில்ல, ஆடு. நான் மாட்டேன். சும்மா ஆடு. அட ஆடுங்கிறேன். வந்துட்டான். யாரு? அவன் தான் ஃப்ராடு. நீ ஆடு.
நீ ஏன் இவனோட ஆடிட்டு இருந்த? வந்து அவருக்கு திடீர்னு ஆடல் பைத்தியம் வந்துடுச்சு. அதுக்காக நான் ஆடி பாடிதானே அவர் வெளியில அனுப்பணும். ஆடல் பைத்தியமா? இந்த பைத்தியத்துக்கு யாரடா பைத்தியம்? அடைய முட்டாள்! இந்த உலகத்திலே புத்தர்ல இருந்து காந்தி வரையில் அத்தனை பேரையும் பெரிய மனிதர்களை எல்லாம் பைத்தியம் என்று சொல்லுது இந்த உலகம். அதே போல் நீ என்ன பைத்தியம் என்று சொல்லுகிறாயடா பைத்தியக்காரா? இந்த பைத்தியம் எனக்கு என்ன வேலை? கமலா, அப்பா எங்க? அப்பாவா? அப்பா வெளியில போயிருக்காரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் ஒரு ஃப்ரெண்ட பாக்கணும். நான் வரட்டா? கமலா நீ போறியா? ஐயோ கமலா, ஐயோ எல் கமலாவே, அருயிர் கமலாவே, எப்படி பிரிந்திருப்பே ஏ கமலா, ஏ கமலா, ஏ கமலா, ஏ கமலா. கமலா, இந்த பைத்தியத்தை வெளியே அனுப்பிச்சிக்கிறா. ஐயோ நான் பைத்தியமா? என்னை வெளியே அனுப்ப போகிறீர்களா? நான் எப்படி பிரிந்திருப்பேன்? எப்படி வாழ்வேன் பூமி? விட, நான் போறேன். ஐயோ நாதா, எங்கே போகிறீர்கள்? தனியாக நீங்கள் வீதியிலே நடந்து போனால் கார் வருகிறது, மோட்டார் சைக்கிள் வருகிறது, ரிக்ஷா வருகிறது, சைக்கிள் வருகிறது, பஸ் வருகிறது. யாராவது ஒருவன் பஸ் மேல டஸ்க்குன்னு ஏத்தி புஸ்குன்னு உசுறு போனா வருமா? நாதா நீங்கள் போகாதீர்கள். ஐயோ நாதா, உங்கள் மீது நான் என்ன காதலாயினேன் சுவாமி, காலாந்தனை வாயனமி, காதலாயினேன் சுவாமி, காலாந்தனை வாயனமி, காதலா 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 காதலாயினேன் சுவாமி. என் மேலையா காதலானே? இல்ல நான் போறேன். ஐயோ எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். சேட்டு கிராஸ் பண்ணாதீங்க. அப்படியே பேர செக்கா கொடுங்க. பிளைனா சொல்றாரு. டாக்குமெண்ட்ஸ். என்ன பேர் வைக்கிறீங்க? இன்டர்நேஷனல். வேண்டாம் வேண்டாம், அந்த பேர் வேண்டாம். பேரை ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க. சேட் பிராட்வே ஏஜென்சிஸ். நம்ம கம்பெனிக்கு பேரு பிராட்வே. சேட் கரெக்ட். நகை நகி நம்ம சும்மா சொல்றாங்கய்யா. இல்ல கரெக்டா இருக்கு. போலாம். அச்சா நம்மளுக்கு வரோங்கய்யா. ராம் ராம். நம்ம கம்பெனிக்கு பேரு வேற வைக்கலாம். அதுக்கு ஏன் அரையறான்? அதான எனக்கும் புரியல. ஹலோ மிஸ்டர் சுந்தர். ஓ மேனகா, இந்த பிறந்த நாள் பரிசு. ஏது இவ்வளவு? இந்தியா ஏஜென்சிஸ் வித்தாச்சு. சோல்டா. சுந்தர், எதுக்காக அதை விக்கணும்? வியாபாரம் டல்லு, நல்ல விலை வந்தது, வித்துட்டோம். சுந்தர், இப்படி கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இத எந்த பேங்க்ல போடுறது? எங்க போட்டான்னா பணம் தான் கைக்கு மாறிக்கிட்டே இருக்குது. எஸ் 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 எஸ். பிரசங்க இருக்கட்டும், இங்க ஆடு பார்க்கலாம். இப்போ வா. என்ன இங்கே இப்படி வெட்கப்பட்டா போட்டியில எப்படி ஆடுவே? சும்மா ஆடு. சரோஜா, நீ கொஞ்சம் பாடு. ஓ எஸ், ஐ அம் ரெடி. கமலா ப்ளீஸ். கமலா ஆடு. சரி. அன்பு முகம் காட்டினான், அன்பு முகம் காட்டினான், வேலன் ஆசையை என கூட்டினான், மணிவேலன் அன்பு முகம் காட்டினான். கனிவான மொழி பேசி பழகினான், உலவினான். பிறகு கனிவான மொழி பேசி பழகினான், உலவினான், காதலுடன் வந்து தழுவினான், பலமுறை என்னை அன்பு முகம் காட்டினான். மணமான மலர் சூடி பாடினான், ஆடினான். மணமான மலர் சூடி பாடினான், ஆடினான், மாலையுடன் வந்து கூடினான்,
கனவினில் என்னை அன்பு முகம் காட்டினான். வேலன் ஆசையை என கூட்டினான். மணிவேலன் அன்பு முகம் காட்டினான். அபாரம், ஆனந்தம். ஆஹா, உன் ஆட்டத்தை கண்டு கோட்டா நாடியது. தவழும் பாப்பா முதல் தள்ளாடும் தாத்தா வரை ஆடினார்கள். உன் ஆட்டத்தை கண்டு எல்லை காளியும் தில்லை நடராஜரும் ஆடினார்கள் ஆடினார்கள் ஆடிக்கொண்டே ஓடினார்கள். அவர்களை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். என்னப்பா அது? நான் எங்க இருக்க, நீ இங்க வந்திருக்க? இதெல்லாம் சின்ன சின்ன கிட்ட வந்து ஆட்டமும் பாட்டமும் ஏதாவது உனக்கு அறிவு இருக்கா? அறிவா? எனக்கா? இல்ல எனக்கல்ல, அவனுக்கு. பிள்ளை, இவனுக்கு பிரெயின் ரிப்பேரா போச்சு. புத்தி மாறாட்டம். யாருக்கு மாறாட்டம்? நடக்க போகுது இங்க போராட்டம். ஏய், இந்த எடுத்தவன் எல்லோரும் ஓட்டம் 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 ஓட்டம். உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவர் யார் தெரியுமா உனக்கு? இவனு எனக்கு தெரியுமே. பஸ்மாசூரன். என்னது? நவீன பஸ்மாசூரன். இவன் ஒரு குடும்பத்தை பார்த்தா அதை கூண்டோட தொலைக்கிற வரையில் விடமாட்டானே இந்த அயோக்கியன். ஏ பத்மாசூரா, நீ எல்லாரும் தலையிலையும் கைய வைக்கிற, இன்னைக்கு உன் மூஞ்சில கைய வைக்க. வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். மணி, மூளை இருக்கா? மனுஷனுக்கு கண்ணு தெரியல. தொட்டத்துக்கு மேலே அறிவு கட்டவன். பைத்தியத்தை முடிச்சு போச்சா? இன்னும் அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. முதல்ல இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அனுப்பிடுங்க. யாருக்கடா பைத்தியம்? உனக்கு பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம். உன்னை பைத்தியம் இல்ல, கொண்டு போ. பைத்தியக்கார ஏம்மா, தங்க கட்டி மாதிரி பொய்ய மடியில இருக்கிறாங்க. ஏம்மா இப்படி சும்மா व्यसனப்பட்டுக்கினே இருக்கீங்க? முத்து, என்ன இருந்தாலும் பெண்ணுக்கு புருஷன் அன்பு இல்லைன்னா அவ சந்தோஷமா இருக்கவே முடியாது. கவலைப்படாதீங்கம்மா. அசோகவனத்துல சீதை கஷ்டப்பட்டதை விட ஒரு கஷ்டமா? அடடே, உனக்கு ராமாயணம் கூட தெரியுமா? என்னம்மா போனா போதுன்னு இப்படி கட்டிங்களே. நான் சீதை வேஷம் கட்டி நின்னா ஆட்டம் பாக்குறவங்க அப்படியே ஆயுதுன்னே இருப்பாங்க. ஒரு சீன் செய்து காட்டட்டுமா? பாருங்கம்மா. வனத்துல காவாங்கரையாண்ட நான் சீதகாரி வேஷம் போட்டு குந்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ராமர் வராரு. அப்போ நான் வந்து நாங்கோ நம்ம கண்ணாலம் கட்டினாங்களே. அப்போ நீங்க தூரத்துல வந்துன்னு இருக்கும்போது எங்க வீட்டு மாடி மேல இருந்து உங்களை பார்த்து நினைச்சுக்கினேன், இவரை கட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு. எங்க நாய் நான் வில்ல ஒடிச்சாதான் கட்டிடலான்ட்டாரா. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. நல்ல வேலை அந்த ராவணன் போய் வில்ல உடைக்காம நீயே உடச்சு என்னை கட்டிக்கினீங்க. ராமர் சதாம அதுக்கு என்னன்ற? இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்பேன், அத்தை எட்ட வந்து கொடுப்பீங்களா எனக்கு? என்னம்மா நீ இப்படி கட்டிய, என்ன நீ இப்படி கேட்குற, என்ன ஓணும் அத்தை அப்படின்றதுக்குள்ள கொண்டாராட்ட என்னடா ராமான்னு கேடு நீ. அதை ஒரு பவுன் மான் போய்கின்னு இருக்குத, அத்தை கொஞ்சம் பிடிச்சி கொடுங்களேன். ஆட நீ நம்ம இவ்வளோ வியாபாரம் ஆகி புட்டிய, இதை விட டமாஷான மான்லாம் நம்ம அரமனையில் இருக்குது. அத்தை விட்டு இத்த கேட்குறிய? எனக்கு அந்த மான் தான் ஓணும். அத்தை பிடிச்சி கொடுத்தா பிடிச்சி கொடுங்க, இல்லாட்டா எப்பாடி எங்க அம்மா இப்படி வாய் விட்டு சிரிச்சதை பார்த்து எத்தனை நாளாச்சு. இவன் பாருமா துறை போலவே உரப்பா வேகுறான் பாருமா. என்ன மணியை கலிவரம் பைத்தியக்கார ஆசிரியர் அனுப்பிச்சிட்டானா? ஆல்ரைட், நீ போ. ஐயோ சார், சார், ஐயோ நான் பைத்தியம் இல்லை சார். சார், அண்ணா இந்த சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க சார். நான் பைத்தியம் இல்லை சார். இப்படியாகத்தானே தர்மராஜா ஊர்வாசல் நாடு நகரம் கூட கோபுரம் வனவனாந்திரம் ஆடு போய் எல்லாத்தையும் தூதாட்டத்துல விட்டுட்டாரு. அட படுபாது, எல்லாத்தையும் பணால் பண்ணிட்டியா? இன்னும் என்ன கீது விடுறதுக்கு? லட்சுமி வா துரை. எமோய் துரை வந்துடுச்சுமா. இப்ப நான் கண்ணு தெரிஞ்சத அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும். நீ போடா வெளியே போட. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? எவ்வளவு தடவை கூப்பிடுறது? உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லைங்க. லட்சுமி, எங்க உன் நகையெல்லாம்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ சரி, அதெல்லாம் போய் எடுத்துட்டோம்.
எடுத்துட்டு வாண்ணே. இதெல்லாம் உள்ள போ. லக்ஷ்மி, அந்த வளையல் பேசாத, உடைப்படி உள்ள. ஏன்டா அழுதுகிட்டு இருந்த? லட்சுமி, என்ன குழந்தை உடம்பெல்லாம் ஒரேடியா கொதிக்குது? ஆமாங்க, நேத்துல இருந்து ஒரே காய்ச்சல். இதை ஏன் என்கிட்ட சொல்லல? லட்சுமி, உனக்கு குழந்தை வளர்க்க கூட தெரியல. இனிமே அவன் இங்க இருக்க மாட்டான். நான் அவனை மேனகா விட்டு கொண்டு போறேன். வேணாங்க, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஒப்பாரி இருக்காதே, வெளியே விடு. லட்சுமி, என் குழந்தைய வெளியே விடுங்க. லட்சுமி, என் குழந்தைய வேண்டாம். லட்சுமி, லட்சுமி, குழந்தைய விடுங்க. ரவி, 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 இத பாருங்க. அத்தா, குழந்தைய விடுங்க. அத்தா, தாய் துளசி, உன்னை கருணாநிதினு சொல்றாங்களே, உன் மனசு ஏம்மா காய்ந்து விட்டது? ஜெகன் மாதா, உன் பாதாரத்தையே நம்பி இருக்கும் இந்த ஏழைக்கு உன்னை என்று ஆதாரம் வேறு யார் தாயே? தயாபரி, சோதனை போதும், என் வேதனை தீர அருள் புரித்தாயே. குழந்தை எங்கம்மா? குழந்தை அதையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஆமா முத்து, 10 மாசம் சுமந்து பெற்ற எனக்கு குழந்தைய வளர்க்க தெரியாதுன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. எங்கம்மா? வேற எங்க? மேனகா வீட்டுக்கு. அப்படியா? முத்து, நீங்க சும்மா இருங்கம்மா. நான் போய் ஒரு நிமிஷத்துல குழந்தைய கொண்டாந்துடுறேனா? வேண்டாம், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் இஷ்டத்துக்கு விரோதமா எதுவுமே நடக்க கூடாது. நீங்க என்னம்மா இப்படி நினைச்சிட்டீங்க? நான் துரகையில போய் சண்டையா பிடிக்க போறேன்? அதுகிட்ட கெஞ்சி கதறி கால்ல உயிர்ந்தாவதான் கேட்டு நான் குழந்தைய கொண்டாந்துடுறேம்மா. இங்க இருங்க. முத்து, என்ன இருந்தாலும் பெற்ற தாய்கிட்டேந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். மிஸ்டர் கலிவர்தன், லட்சுமிக்கு குழந்தைய வளர்க்க தெரியும் அப்படிங்கிறது உங்க தப்பான அபிப்பிராயம், தவறான முடிவு. இல்ல மாமியார் வீடு நினைச்சுக்கிட்டியா? இன்னும் மழை ஒம்பாட்டு உள்ள ஓடியாரியே. யோ, மாமியார் வீட்டுல விட்டா மழமழன்னு ஓடுவாங்களாயா? துறையை பாக்கணும் வை முடியா? இப்ப யாரையும் பார்க்க முடியாது, மரியாதை போயிடு. அட அவசரம்டாண்ணா, கை வச்சு தள்ளிட்டியா நீ? அம்மா வேலை நான் சண்டை வலி இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அத்தை பத்தி உன்னை விட்டேன். நம்ம பேட்டாண்ட வாடா டாய். நீ பேட்டாண்ட வா. யாரு நினைச்சுக்கிறா டாய்? முத்து பையன்டா டாய், முத்து பையன். நீ வா, நீ சிஸ்டர், வேணும்னா ரவிய அவங்க வீட்டுல இருந்து அடிக்கடி எடுத்துட்டு வரலாம், கவலைப்படாத. உமாலே, 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 வாங்க. இந்த குழந்தைய அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு நீ அங்கேயே பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. எப்பவும் பொருந்தாத காரியத்தை செய்யவே கூடாது. இப்ப தாயாட்டேந்து குழந்தைய பிரிச்சிங்க, என்னமா அழுதுகிட்டு இருந்தது. இப்ப போய் அதே தாயாட்ட பாருங்க, அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. சரி, நான் வரேன். சங்காளி,
நானும் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். வீட்டை எப்பதான் காலி செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வேற வீடு கிடைச்சதும் அவரை கேட்டு உடனே காலி செய்துடுறோம். இனிமே அவர் என்னமா கேக்குறது? நான் சொல்றேன், இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வாடகை தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதனால லட்சுமி அண்ணா. யாரு இது? அவருக்கு வேண்டியவர். நீங்க போயிட்டு வர்றேன். அடுத்த தடவை வரத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணல, அப்புறம் நடக்கிறதே வேற. வீட்டுல இருக்க சாமான் செட்ல நடுத்தருக்கு வந்துரும். ஆமா லட்சுமி, என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லைண்ணா. மிஸ்டர் மணி, இதெல்லாம் கேட்டு அவங்க மனசு புண்படுத்தாதீங்க. பார்த்தாலே தெரியல, எல்லாம் கால வித்தியாசம். லட்சுமி, குழந்தை எடுத்துக்க, வீட்டுக்கு போலாம். இல்லைண்ணா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவருக்கு தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு நகரவே கூடாது. லட்சுமி, இன்னுமா உனக்கு புத்தி வரல? சுந்தர் ஒழுங்கா வீடு திரும்பி வருவான்னு நினைக்கிறியா? ஆமாண்ணா, அந்த நல்ல நாள் வருங்கிற நம்பிக்கையில தான் என் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். சார், தாமர தடாகமா இருந்த என்னுடைய தங்கையின் வாழ்க்கை இன்னைக்கு தரிசு நிலமா மாறி போச்சுன்னா அதுக்கு காரணமே அந்த கலிவரதம் தான். அந்த அயோக்கிய பயல. மணி, அவசரப்படாதீங்க. இல்ல சார், அவனை கொன்னாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். அண்ணா, கவலைப்படாதீங்க, எதுக்கு ஒரு முடிவும் உண்டு. வர்றேன், வா மிஸ்டர். நான் வரேன். சிஸ்டர், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா புறப்படுங்க. எங்க? எவரெஸ்ட் தியேட்டர்ல ஈவி சரோஜா டான்ஸ். சீட்டு கூட ரிசர்வ் பண்ணிட்டேன். போலாமா மேனகா? ஓ, ஈவி டான்ஸ்ல எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியா? சரி, புறப்படும். Supply. அர்ஜென்ட்டா அவசரமா போயிட்டு இருக்காரு. காலம்பரம் வந்து பாரு. அது இல்ல துரை, வட அர்ஜென்ட்டா டான்ஸ் இல்ல துரை. அட நீ கம்மியா துண்டு வீடு. அடுத்த சீட்டு என்னப்பா? என்னப்பா ஏன் சீட்டு உட்காரு? நல்லா ஆள ஃப்ரண்ட் ரோலையாவது விட்டிய. வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சுந்தர். ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்க சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன டான்ஸ் ஆரம்பிக்கல. வாங்க. 5 minutes வந்துடும். சரி போ. நெருப்பு குச்சிய மேல போடுறேன். ஆமா, டான்ஸ் ஆரம்பிக்கிறவன் எங்க போறான்? எனக்கு தெரியலையே. சரிதான், நீங்க உள்ள உட்கார்ந்துருங்க. அவன் எங்க போறான்னு நான் பின்னாலே ஃபாலோ பண்றேன். சரி. உன் விளக்கம் எல்லாம் தேவையில்லை. அந்த காரை ஃபாலோ பண்ணு. சீக்கிரம்.
ரவியை கார்ல தூக்கிட்டு போகும்போது பல்லாபுரம் பங்களா கிட்ட கார் பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். கார் தூள் தூளா போயிடுது. 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இந்த பத்தியா குழந்தை சங்கிலி கூட இருக்கு. நீ உடனே வந்தாதான் உயிரோட பார்க்கலாம். அப்படியா? எங்க பல்லவரம் ஒண்டி பங்களாவுக்கா? சரி, நீங்க உடனே அங்க போங்க. நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இமிடியேட்டா அங்க வர்றேன். ஹலோ போலீஸ். கண்ணாளா உன்னை காணாததாலே கரும்பெல்லாம் வேம்பானதே, கரும்பெல்லாம் வேம்பானதே. என் மேலே தூவும் பன்னீரும் கூட, என் மேலே தூவும் பன்னீரும் கூட வெந்நீரை போல் தாடுதே, வெந்நீரை போல் தாடுதே. என் இளமை இது போலே வீணாவதா, உன் மனம் போலவே தினம் பணி செய்தேனே, ஓடி மறைந்தாயே இது அர்ஜென்ட். என்னடா வா வெயிதான் துறை, அர்ஜென்ட்டான மேட்ரு. வா சொல்றேன். போடா பூ. ஏன் இதுக்கு துறை போயப்பெல்லாம் படா ராங்கில போய்கிறது. நீ வா சொல்றேன். உன் காலில் ஊந்து காட்டுகிறேன். நீ வழியா இல்லையா? என்னடா டேஞ்சர் துறை. நீ வா சொல்றேன். நீ ஓடியா. என்னடா தலை போற விஷயம்? தலை போற விஷயம், உயிர் போற விஷயம் துறை. அந்த அதாஸ் போய் கலிவரத என்ன செய்திருக்கான் தெரியுமா? நீ கார்ல உயிர்ந்து அடிபட்ட அப்படின்னு கப்சா அடிச்சு அம்மாவை ஏமாத்தி போய் சொல்லி இட்டுன்னு போய் பல்லாவரம் உண்டி பங்களால வச்சிருக்கான் துறை. அது மட்டுமா, குழந்தைய கூட அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்கான் துறை. கண்ணா விட மாட்டேன், கண்ணா விட மாட்டேன், கண்ணா விட மாட்டேன். நீ எங்கு போனாலும் நான் விரைவினிலே வந்து நான் உன்னை காணுவேன், விரைவினிலே வந்து நான்
வரீங்களா? ஏன் சார் கொஞ்சம் மறைக்காதீங்க சார். நீங்களே ஓ மை காட், நானா? எஸ் கம் ஆன். ஆசை உன் அறிவுக்கு சற்று, உன் அறிவிற்கே அஸ்திவாரம் என்பதை மறந்துடாது. அக்கிரமம் அழியாவரம் பெற்றதல்ல. அக்கிரமம் செய்தவர்கள் மட்டுமா அழிந்து விடுகிறார்கள்? லட்சுமி, வாழ்க்கை ஒரு வானவில். அது பல பல வர்ணஜால வித்தைகள் காட்டும். வாலிப பருவத்திலே வாழ்க்கை இன்பத்தை வரமுறையின்றி அனுபவித்து விட வேண்டும். அதுதான் இயற்கையின் சட்டம். என் திட்டத்தின் நோக்கமும் அதுதான். சுணங்காதே, இணங்கி விடு. நெருங்காதே நெருகட்டவனே, நாசத்திற்கு நல்வரவு கூறாதே, நெருப்போடு விளையாடாதே. அது என்னென்ன செய்யும்? சுட்டு சாம்பலாகும், அவ்வளவுதானே. நேரத்தை வீணாக்காது, நிலைமையை புரிந்து கொள். ஆசையாக பேசி ஆனந்தமாக இருக்க வேண்டிய நேரத்திலே என் பொறுமையை சோதிக்காது, புத்திசாலித்தனமாக நடந்து கொள். நான் மாற்றான் மனைவி, உன் அன்னைக்கு சமானம். இல்லை, அழகின் வடிவம் என் உயிருக்கு சமானம். மாற்றான் மனைவி என அறிந்தும் மனதால் நினைப்பதே தவறு என தெரிந்தும் மதியிழந்து மனிதன் என்று நினைவிழந்து சதி நாடகம் நடத்தி என்னை இங்கே கடத்தி கொண்டு வந்த சிங்கார நாடகம் நடத்த துணிந்த விஷச்சிலந்தியே, வெட்கம் இல்லையா உனக்கு? விவேகமற்ற மிருகமா நீ? பேசு, ஆவேசம் தீர பேசு, ஆத்திரம் அடங்கும் வரை பேசிவிடு. ஆனால் அதற்கு பிறகாவது என் இஷ்டத்துக்கு இணங்கிவிடு. இரக்கமற்றவனே, இன்னுமா உன் மனம் மாறவில்லை? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இன்னுமா உன் மனம் மாறவில்லை? அற்பனே, தமிழகத்து மண்ணுக்கே தமிழ் பெண்ணுக்கே உள்ள பொறுமையின் எல்லையிலே நின்று எச்சரிக்கிறேன். மரியாதையாக என்னை வீட்டிற்கு அனுப்பிவிடு. அனுப்பி விடுகிறேன். ஏய் தொடல, எனக்கு கோவம் வந்துச்சு, ஒரே குத்துல குடலை எடுத்து போடுவோம். ஆமா, ஆனால் வெற்றி அடையாமல் விடவே மாட்டேன். மனித மிருகமே, பிறந்த மண்ணின் மீது பெற்றெடுத்த என் குழந்தை மீது ஆணை, என் உடலில் உயிர் இருக்கும் வரை நீ என்னை நெருங்க முடியாது. நெருங்க முடியாது. குழந்தையின் மீது ஆணை. ஏய் செங்காலை, கொண்டு வாடா குழந்தை. வேலா வேலா வேலா, நிஜமா நிஜமா நான் உடனே போய் குழந்தைய பார்க்கணும். என் மனசு என்னமோ சரியா இல்லப்பா. இன்னைக்கே புறப்படலாம். ஏய் முகண்டம், கார் வருதுடா காரு. அப்ப மேட்ச் போட்டு கிடைக்கும். டேய் சும்மா இருடா ரப்பர். டேய் கமாடுங்கடா. ஆமாடா டேய் உசார். விடுங்க. வேண்டாம் கலிவரதா, வேண்டாம். தயவு செய்து என் குழந்தையை கொன்று விடாது. என் துன்ப வாழ்வின் இன்ப சுடரை அணைத்து விடாது. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். உன் கால்களை என் கண்ணீரால் கழுவுகிறேன். என் குழந்தை அழித்து விடாதே, அழித்து விடாதே. பேசி பார்த்தார், கடவுளையும் துணை கிடைத்தார். கடைசி ஆயுதமாக கண்ணீரையும் கொட்டி பார்க்கிறார். லட்சுமி, இந்த சந்திரமதி நாடகத்தால் இந்த லோகிதாசனை தந்திரமாக காப்பாற்றி விடலாம் என்று மனப்பால் குடிக்காது. இரண்டில் ஒன்று, மறுவார்த்தை பேசாமல் நீ எனக்கு இணங்க வேண்டும், அல்லது உன் மகனை இழக்க வேண்டும். என்ன சொல்லுகிறாய்? குழந்தை பார்வடியும் முகத்தை பார். என் மஞ்சள் குங்குமத்திற்கு மதிப்பு தரும் என் மாங்கல்யத்தை பார். உன்னை பெற்றெடுத்த தாயின் அன்பையும் நீ பிறந்து வளர்ந்த தாயகத்தின் பண்பையும் நினைத்துப்பார். உன் மனதை மாற்றிக்கொள். மாறாத பழி சொல்லுக்கும் மறையாத அவமானத்திற்கும் ஆளாகாது. என் குழந்தையை கொடுத்து விடு, கொடுத்து விடு கலிவரதா, கொடுத்து விடு. செங்காளி, கொண்டு போ. வேண்டாம் கலிவரதா, என் குழந்தையை கொடுத்து விடுகிறேன், இணங்கி விடு. உனக்கு இதயமே இல்லையா? இருக்கிறது, அதில் உனக்கு தனியாக ஒரு இடம் இருக்கிறது.
இல்ல நானே வந்திருக்கேன் உனக்கு அவ்வளவு திமிரா? கிட்ட நெருங்காதே. நெருங்கினா நொறுக்கி விடுவோம். பட்டு திறக்க மாட்டேன். மரியாதையா கதவை திறக்க மாட்டேன் சார் அவன். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், என்னை மன்னித்து விடுங்கள். நானே வந்து விடுகிறேன். நெருங்காதீர்கள். நெருங்கினால் குழந்தையை கொன்று விடுவேன். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், கீழே போடுங்க, உங்க கால விடுதையா. ஐயோ மேனகா, நீ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் பரவாயில்ல. அந்த கை துப்பாக்கி எடு. எடு. வாங்க குழந்தை. பின்தொடர்ந்தால் குறைகள் அதிகமாகும். ஜாக்கிரதை. மேனகா, 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 சுந்தர், என்ன மன்னிச்சிடுங்க. பர்மாவில பணக்கார கிழவரான குணசேகர முதலியாருக்கு வாழ்க்கப்பட்டன. இளமையின் துடிப்பால ஒரு வாலிபரோடு காதல் வாழ்க்கை நடத்தணுங்கிற ஆசையால ஐயோ தவறு செஞ்சுட்டு அந்த தவறுக்கு சரியான தண்டனை நான் இப்ப அனுபவிக்கிறேன். ரவிய காப்பாத்தின மகிழ்ச்சியோடு நான் மரணத்தை வரவேற்கிறேன். அக்கா, மேனகா, என்ன மன்னிச்சிடுங்க. மேனகா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அக்கா, மேனகா. பாத்தியாரே, தங்க காப்பு எப்படி? ஊமை
நீயா பேசுற? வண்டவாளத்தை கண்டுபிடிக்கத்தான் இந்த ஊம வேஷம் போட்டேன். சார், பர்மாவில கார் டிரைவரா இருந்த இந்த கலிவர்தனை மேனகா சொந்த அண்ணனை போல பாவிச்சது. இந்த ஆளு பேச்ச கேட்டு குணசேகர முதலியாருக்கு விஷத்தை கொடுத்து கொன்னு கொலைக்கு பயந்து மெட்ராஸுக்கு ஓடி வந்தது. இவன் செஞ்ச அட்டகாசம் எல்லாம் சகிச்சிட்டு வந்தது. சுந்தர் வந்தது, அப்புறம் நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும் சார். சார், இந்த கேஸுக்கு இவர் விட்னஸ். ஆல் ரைட், எல்லாம் ஸ்டேஷன் வாங்க. எல்லாம் அப்படியே இருங்க, அப்படியே நில்லுங்க. நம்ம ஊட்ட புடிச்ச சனி எல்லாம் இதோட புடிச்சு. அட ஒண்ணே இல்லப்பா, நீதான் என்கிட்ட பேசாதான்னு சொல்லிவிட்டிய. நான் சின்ன மாப்பிளைய கூப்பிடுறேன். அடே உனக்கு ஒரு பொண்ணு கொண்டாந்து கேட்டா. சரி அப்புறம் கட்டிக்கிறியா? மனைவியே மனதின் மாணிக்கம் என்று இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். ஏன்பா இந்த நல்ல நாள்ல நம்ம மணிக்கு ஒரு கல்யாணம் செஞ்சுட்டானப்பா. அண்ணா பொண்ணு கூட பார்த்து வச்சிருக்காரு. யாரும்மா அது? அதோ ஏமா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வாமா. ஓஹோ, கமலாவா? ரொம்ப சந்தோஷம். ஏன்பா கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிக்க வேண்டாமா? நீ என்ன மாப்பிள்ள பத்திரிக்கை சொல்லிட்டா போதும் ஜனங்க கிட்ட. எனக்கு கல்யாணம், தயவு செய்து எல்லாரும் மறக்காம வந்து சேரணும். வணக்கம்.